வீடியோவில் தேர்ட் யூனிட்டோட ஒரு கம்ப்ளீட் ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி யூனிட் 1 யூனிட் 2 நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் கண்டிப்பாக பார்த்துட்டு நீங்கள் உங்களோட ப்ராப்ளம்ஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, யூஸ் பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா என்ட்ரோபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, என்ட்ரோபிக்கு நான் ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஓகே, டிஎஸ் ஈக்குவல் டு dQ/T. ஹீட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம், கிலோ ஜூல் அல்லது ஜூல். டெம்பரேச்சரை கெல்வின்னு சொல்லுவோம். கிலோ ஜூல் பெர் கெல்வின் தான் என்னது என்ட்ரோபியோட யூனிட். ஓகே, இப்போ என்ட்ரோபி இப்போ ஒரு கிராஃப் வரைஞ்சிக்கணும், டிஎஸ் டயக்ராம்னு வரைஞ்சிக்கணும். டெம்பரேச்சர் கூடும்போது என்ட்ரோபி என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ பிளாட் போடுவோமா, இது 0ன்னு வச்சுக்கணும், இதை 1 வச்சுக்கணும், இது 2 3 இது 5 4ன்னு வச்சு கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே 1 2 3 4ன்னு வச்சுக்கலாம். ஓகே, டெம்பரேச்சர் பாயிண்ட் 1லேருந்து எங்கே போகுது, 4ங்கிற இதுக்கு போகுது. அதாவது 1வது இடத்துலேருந்து 2வது ஸ்டேட்டுக்கு போகுதுங்கிறத இதை குறிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம கிராஃப் மூலிமா என்ன தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, இப்படி இடத்துக்கு பக்கம் போடும்போது எக்ஸ் ஆக்சிஸில் பாயிண்ட் 1, அதே மாதிரி மேலே போடும்போது T4. அப்போது என்ட்ரோபி டெம்பரேச்சர் T1லேருந்து T2 போகும்போது என்ட்ரோபியும் S1லேருந்து என்ன பண்ணுது, S4க்கு போகுது. அப்போ டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்ட்ரோபி. என்ட்ரோபியை நம்ம எஸ்ன்னு சொல்லி நினைக்கணும். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் கவனிச்சுக்கணும். என்ட்ரோபி அப்படிங்கிற கான்செப்ட் வந்துன்னா ஒரு கிராஃப் போட்டு இந்த டிஎஸ் டயக்ராமில் தான் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். ஓகே, இதை பேஸ் பண்ணி என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் உள்ள விஷயம். இதில் டெம்பரேச்சரையும் வால்யூமையும் பொறுத்து என்ட்ரோபி எப்படி மாறுது அப்படிங்கிறது. இது தியரி கண்டென்ட்டும் இருக்க போது, ப்ராப்ளம் கண்டென்ட்டும் இருக்க போகுது. ஓகே, ஃபஸ்ட் நான் தியரி கண்டென்ட்டை டெரைவ் பண்ணி சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லைப்பா, இந்த டிஎஸ்ன்னு இருக்கும். ஓகே, அந்த என்ட்ரோபியான மெயினான ஈக்குவேஷன். இந்த மெயினான ஈக்குவேஷன் சம்மில் எந்தெந்த மாதிரி எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறாங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, டிடபிள்யூக்கு பதில் என்னது பிடிவி போட்டாச்சு, டியூக்கு பதில் என்னது எம்சிவி டெல்டா டி போட்டாச்சு. இது நம்ம ஃபஸ்ட் லெசன்லேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இப்போ எல்லா டைமையும் டியால் டிவைட் பண்ணுறோம். இப்போ டிQ/T, P/T, MCV/T. ஓகே, dQ/T வந்துட்டுனாலே என்னது என்ட்ரோபி. ஓகே, அடுத்து P/Tக்கு பதில் என்ன போட்டுக்கலாம், MR/ என்னது B. ஏன்னா PV = ஃபார்முலா என்னது MRT. நமக்கு என்ன இருக்குது, P/T இருக்குது. P/T = என்னது MR/ என்னது B. ஓகே, இந்த இதை அங்கே கொண்டு போயிடலாம். ஓகே, MCV டெல்டா டி கொடுக்கலாம். என்ட்ரோபி இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகுது. அதே மாதிரி வால்யூம் இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகுது. அதே மாதிரி இங்கே டெம்பரேச்சரும் இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகுது. இதை டெரைவ் பண்ணி இன்டகிரேஷன் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். DSSன்னு மாறிடும், dV/V வந்து ln V மாறிடும், dT/T ln V மாறிடும். ஓகே, இது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போகும்போது ln_V2/V1. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ்னா மல்டிப்ளை, மைனஸ்னா என்னது டிவைடு. ஓகே, இப்போ இங்கிட்ட வந்து மைனஸில் இருக்க, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிவைடில் எழுதிக்கலாம், V2/V1 எழுதிக்கலாம். ஐ மீன் இங்கேயும் மைனஸ் இருக்குது, டிவைடில் எழுதிக்கலாம். இது சேஞ்ச் இன் என்ட்ரோபி டிஎஸ்ன்னு எழுதிக்கலாம். இதுதான் இப்போ விஷயம். இந்த என்ட்ரோபி ஈக்குவேஷன் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சரையும் வால்யூமையும் பேஸ் பண்ணி இருக்குது. புரிஞ்சுதா, மாசு வால்யூமையும் டெம்பரேச்சரையும் பொறுத்து இருக்குது. இது ஸ்பெசிஃபிக் ஹீட்டு. ஓகே, இது வந்து கேஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போ ப்ரெஷரையும் டெம்பரேச்சரையும் பொறுத்து எப்படி மாறுபடுது அப்படிங்கிறத பார்க்கணும். P1 V1 = P2 V2. இதில் வந்து V2/V1 = எல்லா டைமே அங்கே கொண்டு போயிட்டீங்கன்னா இந்த V1 மட்டும் கீழே கொண்டு வாங்க, இது மேலே போயிடும். P1 × T2 இது கீழே வந்துடும், T1 × T2. ஓகே, புரிஞ்சுக்கிட முடியுதா? ஜஸ்ட்டு இதை மட்டும் மாற்ற போகிறேன். அந்த V2/V1 இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு மேலே என்ன பண்ண போகிறேன், இந்த டேமை வந்து தூக்கி சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். மீதி எல்லா டேமும் அதுலேருந்து அப்படியே வரப்போகுது. அந்த வால்யூமுக்கும் டெம்பரேச்சரும் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அதான். அடுத்து MR ln P2/P1. இதை வந்து ஆருக்கு பேர் என்ன கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, CP - என்னது CV. இது எல்லாமே அப்படியே வந்துடும், கண்டினியூ ஆகிடும், பிரச்சனை இல்லை. இப்போ இதை கொண்டு இதே எல்லாத்தையும் மல்டிப்ளை. இப்போ MCP T2/T1 அடுத்து -MCV T2/T1 அப்படின்னு வரும். ஓகே, இப்போ ஏதாவது 2 டேர்ம் கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். அப்போ MR ln P1/P2 MCP ln T2/T1 அப்படி எழுதலாம். இல்லை இதை ஃபஸ்ட்டு எழுதி இது ரெண்டாவது எழுதலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த ஈக்குவேஷனை மாற்றி எழுதுகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ P1/P2 இருக்குது, இங்கிட்ட ரேஷியோ மட்டும் நான் P2/P1 போட்டேன்னா அந்த ப்ளஸ் என்னதான் மாறிடும், மைனஸாக மாறிடும். புரிஞ்சுக்கிட முடியுதா? ஓகே, இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் நடத்த. ஓகே, ஏன்னா நான் உங்களுக்கு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் நிறைய விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே, இது பின்னாடி எடுத்துக்கோங்க. இந்த டெரிவேஷன் எப்படி வந்திருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த டெரிவேஷன் ரிசல்ட் தான் முக்கியம். ஓகே, நமக்கு சம்முக்கு தேவைப்படுது. அதை நான் ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டெம்பரேச்சர் கூடும்போது என்ட்ரோபியோட வேல்யூவும் கூடும். அடுத்து ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் உள்ள ரிலேஷன். ஓகே, அப்போ இதிலேருந்து T2/T1 நான் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க, இது மேலே கொண்டு போயிருமா, T2/T1னா அப்போ இந்த டைம் நேரம் கீழே வந்துடும், P2/P1 × V2/V1. இப்போ DS = இதான் நமக்கு என்னது ஃபார்முலா நமக்கு தெரியும். இந்த இடத்துல ஆக்சுவலாக என்ன இருந்திருக்கும், ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் MCV ln T2/T1 இருந்திருக்கும் இந்த இடத்துல.
T2/T1 இருந்திருக்கும். அந்த T2/T1 இடத்துல இந்த டேம் என்ன பண்ணுறான், தூக்கி போடுறேன். ஓகே, மத்தபடி சேம் ப்ரொசீஜர் தான். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண அதே டைம் தான். ஆருக்கு பதிலாக என்னது CP - CV, இது அப்படியே வந்துட போகுது. இதை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி எது 2 டைம் ஏதாவது கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் கேன்சல் ஆகிடுது. மீதி என்னெல்லாம் இருக்குது, MCP ln V2/V1 ப்ளஸ் MCV ln P2/P1 வரப்போகுது. இந்த 3 டெம்பரேச்சர் என்ட்ரோபி ரிலேஷன் ரொம்ப முக்கியமானதுப்பா. அதை பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு ரிலேஷன் நோட் பண்ணியாச்சா. அடுத்து இது 2வது ரிலேஷன் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது ஃபஸ்ட் ரிலேஷன். இந்த 3 என்ட்ரோபி ரிலேஷனை பேஸ் பண்ணி நம்ம சம் பார்க்குறோம். இதில் என்ட்ரோபியில் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் நடக்கும். இப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம் இருக்கும்போது எப்படி என்ட்ரோபி மாறுது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்லிடுறேன். டெம்பரேச்சர் மாறும்போது என்ட்ரோபி மாறுங்கிறது ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு. ஓகே, இது கான்ஸ்டன்ட் வால்யூம் எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ அந்த ரிலேஷனை எடுத்துக்கிடுவோம். வால்யூம் இருக்கிற ரிலேஷனை V1க்கு பதிலாக V2க்கு பதிலாக வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இந்த டேம் கேன்சல். ஓகே, ஏன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம்னு சொல்லிட்டாலே வால்யூம் எந்த விதமான மாறுதலும் ஏற்பட போகிறதில்லை. அப்போ DS = MCV ln T2/T1 வரப்போகுது. இதே கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அப்போ என்ட்ரோபி ரிலேஷனில் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரோட ரிலேஷனை எடுக்கணும். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ரிலேஷன் இதுதான். அப்போ இந்த டைம் வராது, MCP ln V2/V1 வரப்போகுது. இதை வந்துட்டா MCP ln இதுதான் ஒரு பெரிய டீப் எக்ஸ்பிரஷனாக கொடுத்துருப்பாங்க. நமக்கு அவ்வளோ தூரம் தேவை. இந்த V2/V1க்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், T2/T1 போட்டுக்கலாம். இந்த ஒரே ஒரு ரிலேஷன் தான்ப்பா. இப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு எச்சத்து போயிடும். MCP ln V2/V1 MCP ln V2/V1 V2/V1க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், T2/T1 போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். அப்போ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். ஓகே, நமக்கான அந்த மெயினான ரிசல்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும்ப்பா. இது மைனஸ் இல்லைப்பா. ஓகே, இப்போ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னா இந்த டைம் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். DS MR ln V2/V1 இது ப்ளஸ்னே போட்டுடுறேன். அப்புறம் மைனஸ் நம்ம பையங்க போட்டுருவாங்க. V2/V1 போட்டாச்சா. இப்போ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, MR மேலேயும் ஒரு T-ஆல் மல்டிப்ளை பண்ணி ஒரு T-ஆல் டிவைட் பண்ணுறேன். MRT ln V2/V1 அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இந்த மொத்த டேமுக்கு பதிலாக என்னென்ன எழுதிக்கலாம், DQ. ஏன்னா என்ட்ரோபி ஃபார்முலா என்னது, DQ/என்னது T. புரிஞ்சுக்கிட முடியுதா. அப்போ Qக்கு பதிலாக DQனாலும் ஓகே தான். MRT ln V2/என்னது V1. அடுத்து அடையபேட்டிக் ப்ராசஸ். தேர் இஸ் நோ ஹீட் ஃப்ளோ இன் இட். ஓகே, அந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நீ நெய்தர் ஹீட் நான் ரிஜெக்டட் அந்த கான்செப்ட் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ரிவர்சபிள் அடையபேட்டிக் சொல்லி பாலிட்ராபிக்கோட பெரிய டெரிவேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பாலிட்ராபிக் பொறுத்த வரைக்கும் இந்த இது ஷார்ட்டை வச்சே நம்ம சொல்லுவோம். இதுக்கு 1 4 போட்டுக்கிடுவோம். அடுத்து இங்கே 1 4 போட்டுக்கிடுவோம். வால்யூம் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா 1வது ப்ராசஸில் வால்யூம் 1 இருக்குது. அடுத்து 2வது ப்ராசஸ் முடியும் போது வால்யூம் என்னென்ன ஆகிடும், 4 ஆகிட்டு. ஆனால் ப்ரெஷரு 1வது வால்யூம் இன்க்ரீசஸ் எதுலேருந்து 1லேருந்து 4. ப்ரெஷர் டிக்ரீசஸ் எதுலேருந்து 4வது 4ங்கிற ரேஞ்சிலேருந்து எதுக்கு மாறிடுச்சு, 1ங்கிறது மாறிடுச்சு. அப்போ வால்யூமும் ப்ரெஷரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கிறது தெரியும். அதே தான் என்ட்ரோபி டெம்பரேச்சர் கூடும்போது என்ட்ரோபியும் கூடும் அப்படிங்கிறது TS டயக்ராம் பேஸ் பண்ணி. இப்போ என்ட்ரோபியோட ரிலேஷனாக நான் எழுதியாச்சு. என்ட்ரோபியோட ரிலேஷன் எழுதியாச்சு. இப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், அடையபெட்டிக் ஃபார்முலா நான் ஃபஸ்ட்டு லெசனில் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, DQ = W அந்த ஃபார்முலா எழுதுறேன். Wக்கு பாட்டி PdVன்னு எழுதியாச்சு. இப்போ இதையும் T-ஆல் டிவைட் பண்ணுறேன், இதையும் T-ஆல் டிவைட் பண்ணுறேன். P/Tக்கு பதிலாக என்ன போடுறேன், MRVன்னு போட்டுக்கிறேன். DQ/Tக்கு பதிலாக என்ன போட்டுக்கிறேன், DSன்னு போட்டுக்கிறேன். ஓகே, நான் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ப்ளேபேக் ஸ்பீடை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து PV = M அந்த ரிலேஷன் நான் போட்டிருக்கதான் சொல்கிறாங்க. அது என்ட்ரோபி எதுலேருந்து எது மாறுது, 1வதுலேருந்து 2வது மாறுது. அதே மாதிரி வால்யூம் எதுலேருந்து மாறுது, 1வதுலேருந்து 2வது மாறுது. இந்த DS Sன்னு மாறும். அடுத்து 1வது 2வது ஃபைனல் மைனஸ் என்னது இனிஷியல். இந்த டைம் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த டைம் ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா அது கான்ஸ்டன்ட் டைம். அடுத்து dV/V வந்து ln V எழுதிக்கலாம். அடுத்து என்னது V2/என்னது V1 V2 அதாவது ln V2 - என்னது V1 மைனஸில் இருந்ததுன்னா அதை நான் என்ன பண்ணிக்கலாம், டிவைடில் எழுதிக்கலாம். டாப்பா கான்செப்ட். ஓகே, அதை வச்சு ஒரு பெரிய டெரிவேஷன் மாதிரி கொண்டு வந்துருப்பாங்கப்பா. ஓகே, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆருக்கு பதிலாக என்ன போடுவாங்க பார்த்தீங்கன்னா, CP - CV தூக்கி போடுவாங்க. DSS = Γ - 1 இந்த டெரிவேஷன்லாம் கேட்பாங்கப்பா, கொஞ்சம் முக்கியமானது. ஓகே, அதை தூக்கி போட்டிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரிலேஷன் தெரியுமா, அப்போ CPக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், Γ × என்னது CV இதுக்கு பதிலாக மீதி டைம் அப்படியே வந்துடும். இதுலேருந்து எதை வெளியில் எடுக்கலாம், MCVயை வெளியில் எடுத்துடலாம். அப்போ Γ - 1ன்னு வரும். இந்த Γ - 1 செத்து போயிடும். அடுத்து DS = ஒரு ஃபார்முலா மாதிரி வந்துடும். இந்த டேமுக்கு பதிலாக V2/V1 பதிலாக என்ன பண்ணிக்கலாம், P1/B2 1/என்னது என்னன்னு போட்டுக்கலாம். ஓகே, இதான் ரிலேஷன். ஓகே, இது கொஞ்சம் முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பிரின்சிபல் ஆஃப் இன்க்ரீஸிங் என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுதுக்கான தத்துவங்கள் என்னன்னு கேட்காங்க. ஓகே, இப்போ என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்டேட்லேருந்து சொல்லியிருக்காங்க, அது என்ன வழியில் போகுது, என்ன வழியில் ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிறது. ஃபார் ரிவர்சபிள் சைக்கிள் அப்படின்னா 1லேருந்து Aக்கு போய் 2Bலேருந்து 1Bக்கு வந்துடும். ஓகே,
1லேருந்து ஏக்கு போய் 2லேருந்து பிக்கு போய் திருப்பி என்ன ஆயிடுது, ரிட்டன் ஆயிடுது. இதிலேருந்து இப்படி போய் இப்படி இருந்து என்ன ஆயிடுது, ரிட்டன் ஆயிடுது. ஆனால் ஃபார் இர்ரிவர்சிபிள் சைக்கிள் திருப்பி வராது. 1A to C1. இது எப்படி 1A to B1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1லேருந்து ஏலேருந்து 2, 2லேருந்து என்னது பி, பிலேருந்து என்னது 1. இது ரிவர்ஸ் ஆகக்கூடியது. இது இர்ரிவர்சிபிள் 1A to C1. அது எப்படின்னு பார்ப்போம். 1A to C1 அதாவது நடக்காதது. அதான் டாட்டடில் டெஃபரேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுவும் என்ட்ரோபி ப்ராசஸ் தான், இதுவும் என்ட்ரோபி ப்ராசஸ் தான். ஆனால் சேம் ஈக்குவேஷனை கிளாஷஸ் ஈக்குவலிட்டி படி என்ன பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. ஓகே, 1 to A 2 to A அது வந்து என்ட்ரோபி ரிலேஷன், இதுவும் என்ட்ரோபி ரிலேஷன் தான். ஓகே, இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 0 இருக்கும் ரிவர்சிபிளுக்கு. ஆனால் இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு இருக்கும். ஏன்னா இர்ரிவர்சிபிளை பொறுத்த வரைக்கும் அதோட கண்டிஷன் என்ன, ஃபஸ்ட்டு அந்த கண்டிஷன் உங்களுக்கு சொல்லணுமோ. கண்டிஷன் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களா இல்லை பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களா பார்த்துக்குறோம். ஓகே, நான் பின்னாடி வரும்போது சொல்கிறேன். ஓகே, ஒன்றும் இல்லைப்பா, என்ன சொல்லிடுறேன். இல்லை இருக்கா, இல்லை டிஎஸ் இருக்குது பார்த்தீங்களா, டிஎஸோட வேல்யூ வந்து லெஸ்ஸர் தென் 0 ஆர் ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா பாசிபிள் நடக்கும், என்ட்ரோபி நடக்கும். டிஎஸ் எப்போ கிரேட்டர் தென் 0 இருக்குன்னா இம்பாசிபிள்னு அர்த்தம். ஓகே, நம்ம சம்ம வரமாக பார்த்துக்கலாம். டிஎஸ்க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், டிக்யூ பை என்னது டீன்னு இருக்கும். ஜஸ்ட் இந்த விஷயம் தான், இதுதான் கிளாஷஸ் இன்இக்வாலிட்டி. அது நான் உங்களுக்கு நடத்திடலாம். ஓகே, இது லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன பண்ணியாச்சு போட்டாச்சு. ஓகே, ஆன் ரிவர்சிங் தி லிமிட் நடக்காத ஒரு விஷயத்தை நான் நடக்க வைக்கேன். அப்போ கிரேட்டர் தென்னா என்னது இம்பாசிபிள். அப்போ இம்பாசிபிள்னு போடுறேன் அப்படின்னா 2B1 என்னது ரிவர்சிபிள். அந்த 2B1ங்கிறது திருப்பி வரக்கூடிய ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஓகே, அது கூட வேல்யூ டிஎஸ் இன்டகிரேட் பண்ணுன்னா டிஎஸ்ன்னு எழுதிக்காச்சு. அடுத்தது என்னது டிக்யூ பை டிடி. சும்மா ஜஸ்ட் ரெஃபர் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த டிஎஸ்க்கு பதிலாக டிஎஸ் டிக்யூ பை டிடி அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, ஃபார் டிஎஸ் ஈக்குவல் டு 0னா ரிவர்சிபிள் ப்ராசஸ், டிஎஸ் கிரேட்டர் தேன் 0னா இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ், லெஸ்ஸர் தேன் 0னா என்னது இம்பாசிபிள் ப்ராசஸ். அதை தான் நான் என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ் லெஸ்ஸர் தேன் ஈக்குவல் டு இருந்ததுன்னா பாசிபிள் நடக்கக்கூடியது. அதாவது இது கிரேட்டர் தேன் இதுன்னா கிரேட்டர் தேன் 0னா என்னது இம்பாசிபிள். சாரி ஜஸ்ட் மிஸ்டேக் பண்ணிட்டேன். லெஸ்ஸர் தான் தான் இம்பாசிபிள், லெஸ்ஸர் தான் இம்பாசிபிள். சரியா, சாரி ஃபார் மிஸ்டேக். ஓகே, சாரி ஃபார் மிஸ்டேக். இந்த இடத்துல லெஸ்ஸர் தான் இம்பாசிபிள் ஜஸ்ட் நான் மாற்றி சொல்லிட்டேன். ஓகே, ஏன்னா என்ட்ரோபியோட வேல்யூ கண்டிப்பாக கூடும் ஏதாவது ஒரு, ஏன்னா என்ட்ரோபி இல்லையா ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ், நேச்சுரலி அக்கரிங் ப்ராசஸ். ஓகே, சாதாரணமாக நடக்கக்கூடியது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம சம்ம பார்த்துட்டு அடுத்த டெரிவேஷன் வந்துருமா. ஓகே, ஏன்னா உங்களுக்கு சம்ம போடும்போது ஒரு கிளாரிட்டி கிடச்சிட்டுனா கூட அடுத்தது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சால்வ் ப்ராப்ளம்ஸ் ஆன் என்ட்ரோபி இதே நோட் பண்ணிக்கோங்க. இது ரிவர்சிபிள் ப்ராசஸ், இது இர்ரிவர்சிபிள் ப்ராசஸுக்குரியது, இது இம்பாசிபிள் என்ட்ரோபி ஜென்ரேஷன். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, மாஸ் கொடுத்துருக்காங்க, PV பவர் 1.3 ஈக்குவல் சின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இது என்ன ப்ராசஸ்ஸு, அந்த ப்ராசஸுக்கு தேவையான ரிலேஷனை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிக்கணும், நோட் பண்ணிக்கணும். பாலிட்ராபிக் ப்ராசஸ், பாலிட்ராபிக். ஓகே, அதை நான் எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன். இப்போ என்னோட வேல்யூ மேலே இருக்கிறது 1.3, ப்ரெஷரில் பாரில் கொடுத்துருக்காங்க 1.2 பார். இப்போ பார் எப்படி மாற்றலாம், 1.2 × என்னது 10⁵. இதை எப்படி எழுதிக்கலாம், 1.2 × 10² என்னது 10³ இந்த 10³ மேலே என்ன கொடுக்கலாம், இந்த டேர்முக்கு மேலே kN/m²ன்னு போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 120 வரப்போகுது kN/m². டிகிரி செல்சியஸை கெல்வினா மற்றதுக்கு 273 கூட்டணும். இதே மாதிரி தான் 17.5 பாரையும் கண்டுபிடிக்கணும். V2 T2 WQ ΔS இது எல்லாமே கண்டுபிடிக்கணும். ஆனால் இந்த P1 P2 எனக்கு தெரியும், T1 தெரியும். இந்த ரிலேஷனை வச்சு என்னெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும், கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ PM மாதம் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அப்போ அதை வச்சு என்ன வச்சுலாம் V1 கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா வால்யூம் ஒரு முக்கியமான ஃபேக்டர். அதுக்கு முன்னாடி நான் ஃபார்முலா என்னென்னு நான் சொல்லிடுறேன். இது என்ட்ரோபி பேஸ் பண்ணது தான். நம்ம ஃபஸ்ட் லெசனில் பார்த்த மாதிரி ஒரு பாக்ஸ் மணிக்கு உள்ள விஷயத்தை நம்ம இதில் நோட் பண்ணிக்கலாம். இதாக இருக்குது பாருங்கள், பாலிட்ராபிக் ப்ராசஸ். இந்த சார்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, அந்த சார்ட்லேருந்து என்ட்ரோபி ரிலேஷன் அந்த இதுலேருந்து எப்படி கொண்டு வராங்க, டிக்யூ கண்டுபிடிக்கிறது, ஒர்க்கு கண்டுபிடிக்கிறது. ஓகே, இந்த ஃபார்முலா தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நீ ஃபார்முலா ரொம்ப முக்கியமாக. ஓகே, இந்த இருக்குது பாருங்கள், V2/V1 ரிலேஷனில் P1/P2 1/n. இது 1வது லெசன்லேருந்து நம்ம பார்த்தது. அந்த ரிலேஷனை இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதை போட்டால் என்ன கிடச்சிட போகுது, V2 கிடச்சிட போகுது. இது வந்து ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் உரிய ரிலேஷன். இது டெம்பரேச்சருக்கும் ப்ரெஷருக்கும் உரிய ரிலேஷன் வந்து T2/T1 = P2/P1 n-1/n. ஃபஸ்ட் லெசன் ரெஃபர் ஃபஸ்ட் லெசன் ஆல்ரெடி நான் வீடியோ க்ளோஸ் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். 293 P2 P1 n-1 போட்டிங்கன்னா கிடச்சிட போகுது. ஒர்க் டனும் ஃபஸ்ட் லெசன்
ஓகே ஒர்க் டன்னா என்ன ஆயிடுச்சு எல்லாமே வேல்யூஸ் நமக்கு தெரியும் V1 P2 V2 நமக்கு தெரியும். அதை வச்சு என்ன முடிச்சிடலாம் ஹீட்டுக்கு கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா W இன்ட்டு காமா மைனஸ் N பை காமா மைனஸ் 1 அதை போட்டிங்கன்னா நெகட்டிவில் கிடைக்கி. இப்போ என்ட்ரோபி சேஞ்சு ஃபார்முலா போட போகிறேன், வேல்யூஸை மட்டும் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே ஆஸ் யூஸ்வல் நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்த மாதிரிக்கே தான் செகண்ட் யூனிட்டில் மட்டும் இந்த ரிவர்சிபிள் கான்செப்ட் இன்ஜின் கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஓகே மீது எல்லாமே என்ட்ரோபி பேஸ் பண்ண கான்செப்ட் தான் இன்னும் பார்க்க போகிறோம். ஓகே இது என்ன ப்ராசஸ் அடையபடிக் ப்ராசஸ். அடையபடிக் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஹீட் ஃப்ளோ கிடையாது. அப்போ DQ 0, அப்போ என்ட்ரோபி ஆல்வேஸ் என்னது 0. ஏன்னா என்ட்ரோபியோட ஃபார்முலா என்னது DQ/T. இந்த டைம் 0 ஆகிட்டுனா 0/anything என்னது தான் 0 தான். அப்போ இது முடிஞ்சு போச்சு. இப்போ என்னது டெம்பரேச்சருக்கும் ப்ரெஷருக்கும் உரிய ரிலேஷன். இது அடையபடிக் ப்ராசஸ். பாலிட்ராபிக்னா தான் என்ன போடணும் என்ன போடணும். இதில் காமா வச்சு நம்ம செஞ்சால் போகணும். ஓகே அதுலேருந்து என்ன முடிச்சலாம் T2 முடிச்சலாம். ஏன்னா கொஷினில் கொடுத்துருக்கிறதுலாம் ப்ரெஷரை kN/m²க்கு மாற்றணும், டெம்பரேச்சரை கெல்வினுக்கு மாற்றணும். ஓகே வால்யூம் ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மீட்டர் கியூபுக்கு மாற்றணும். ஏன்னா இங்கே மீட்டர் ஸ்கொயரில் தான் இருக்குது. அப்போ வால்யூமே என்ன பண்ணணும் மீட்டர் கியூப். அவ்வளோதான் விஷயம். கொடுத்துருக்க பேராமீட்டர் நமக்கு தகுந்த மாதிரி யூனிட் கன்வென்ஷன் மாற்றிட்டு நம்ம சப்ஸ்டிட் மட்டும் பண்ணாலே போதும். இப்போ டபிள்யூக்குரிய ஃபார்முலா எழுதியாச்சு, அந்த வேல்யூஸ் என்ன பண்ணி ப்ளேஸ் பண்ணியாச்சு, முடிஞ்சிச்சா. அது மாதிரி யூனிட் முக்கியம். டெம்பரேச்சருக்கான யூனிட்டு கெல்வினில் இருக்கணும், ஒர்க்குக்கான யூனிட்டு kJ/Kelvinல இருக்கணும். ஓகே என்ட்ரோபியினோட யூனிட் இதில் நான் சொல்ல மறந்துட்டேன். என்ட்ரோபி யூனிட் எப்படி வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, Q/T. இதை எப்படி நம்ம சொல்லுவோம், ஹீட்டை கிலோஜூல்னு சொல்லுவோம், டெம்பரேச்சரை கெல்வின்னு சொல்லுவோம். kJ/Kelvin இருக்கா என்ட்ரோபியோட யூனிட்டு. அடுத்து எம்மோட வேல்யூ கொடுத்துருக்காங்க PV/N. ஓகே அடுத்து அடையபடிக் ப்ராசஸ்ஸு சேஞ்ச் இன் என்ட்ரோபி கண்டுபிடிங்க. CP/CV கொடுத்துட்டாங்க, டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதிலேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம், எல்லாமே கொடுத்தாச்சு. ஓகே சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஃபார்முலா எழுதுவோம், அதில் என்ன தேவைப்படுதுன்னு பார்ப்போம். ஓகே இதான் சேஞ்ச் இன் என்ட்ரோபி. என்கிட்ட என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். P1 P2 இருக்குது, ஆனால் T2 இல்லை. அப்போது P1 P2 வச்சு T2 கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவை நான் எழுதணும். அதில் எதில் உள்ளது பாலிட்ரோபிக்கில் உள்ள ப்ராசஸில் உள்ளதை எழுதணும். அதை எழுதி அந்த டேட்டாவை கண்டுபிடிச்சி இதில் தூக்கி போட்டு கண்டுபிடிக்கும். முடிஞ்சிச்சா. அடுத்து 1 kg ஆஃப் ஏர்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க, வால்யூம் கொடுத்துருக்காங்க, வால்யூம் இனிஷியல் வால்யூம் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்காங்க. ஓகே ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்காங்களா. ஃபஸ்ட்டு ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்முலா எழுதுவோம். அண்டர்கோஸ் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். என்ட்ரோபியில் கான்ஸ்டன்ட் ப்ரெஷருக்கு நம்ம பார்த்த விஷயத்தை இதில் நோட் பண்ணணும். இல்லை ஃபஸ்ட் யூனிட்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். W = என்னது MR/T2 - T1. அதாவது P இன்ட்டு W = ஃபார்முலா என்னது PdV தான். ஓகே அது டிவிக்கு பதிலாக MR/T2 - T1 நம்ம இதுலேருந்து எழுதியிருப்போம். ஓகே M தெரியும், ஏன்னா R தெரியும். ஏன்னா கேஸ் கான்ஸ்டன்ட்டு கொடுத்துருக்காங்களா, கேஸ் கான்ஸ்டன்ட் கொடுக்கல அப்படின்னா கான்ஸ்டன்ட் தான் 0.287. அதுமாதிரி CP கொடுக்கல அப்படின்னா கான்ஸ்டன்ட் 1.005. CV கொடுக்கல அப்படின்னா 0.718. இது ஆல்ரெடி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே அப்போ MR/T2 - T1 இதை போட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு இது தெரிஞ்சிட போகுது. இது தெரிஞ்சதுக்கப்புறம் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் கண்டுபிடிச்சாச்சு, W கண்டுபிடிச்சாச்சு. அதை வச்சு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் Q = MCP. இந்த இடத்துல ஏன் CP யூஸ் பண்ணுறேன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இதே CV இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் MCVன்னு யூஸ் பண்ணுவேன், ஏன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம்னு இருக்கும். அவ்வளோதான். இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட்டில் ரெண்டு விஷயம், ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், ரெண்டு விஷயம் தெரியணும். ஓகே அந்த வேல்யூவை நான் ப்ளேஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ட்ரோபி ஃபார்முலா. என்ட்ரோபி ஃபார்முலாவுக்கு MCP, ஏன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் பார்க்கும்போது இதுதான் வேணும். நான் ஃபஸ்ட்டே டெரிவேஷன் பார்ட்டில் நான் சொல்லாத தான் அது. ஓகே MCP எல்லாம் T2 - என்னது சரி T2 - T1. ஓகே இப்போ கான்செப்ட் ஓரியன்டாக சம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன சம்மை ஃபுல்லாத்தையும் நான் கவர் பண்ணிடுவேன். கவர் பண்ணிவிட்டு அடுத்த கான்செப்ட் ஓரியன்டாக சம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ ஒரு 2 பார்ட்டாக கூட வச்சுக்கலாம். ஓகே இது ஃபஸ்ட்டு பார்ட்டாக கூட வச்சுக்கலாம். அடுத்து அவைலபிள் இருந்துச்சு கூட நான் அடுத்த பார்ட்டில் நான் சொல்கிறேன். என்ட்ரோபி கான்செப்ட் ஃபுல்லாத்தையும் இல்லை முடிச்சிட்டேன்னா வச்சு. ஓகே அடுத்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ஆஃப் சேம்பர் கண்டைன்ஸ் கொஷினில் கொடுத்துருக்காங்க. வால்யூமு M/T1 இது எல்லாம் கெல்வின் மீட்டர்/கியூப் மாற்றியாச்சு. வால்யூம் மீட்டர்/கியூப்ல இருக்குன்னு சொன்னால் ஓகே கொஷினில் கொடுத்துருக்க நொட்டேஷன் அண்ட் W Q என்னன்னு கேட்டிருக்காங்க. கான்ஸ்டன்ட் வால்யூம் ஃபஸ்ட் லெசனில் நம்ம பார்த்தது தான். W என்னது 0, கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸுக்கு W என்னது 0. ஒரு சார்ட் இப்படி போட்டு நோட் பண்ணியிருக்கோம், ஞாபகம் இருக்கா. அந்த வீடியோ பார்க்கலைன்னா தயவு செஞ்சு பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே அடுத்து சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. இதுவும் ஆல்டர்மேட்டிக்காக தான். Q = வரணும் என்னது ΔU + என்னது W. W 0 ஆகிட்டுனா Q ΔU தான். இது கான்ஸ்டன்ட் சாரி MCV T2 - என்னது T1. CV கொடுக்கலன்னு எடுத்துக்கணும்னு சொன்னோன்னா என்ட்ரோபி ஃபார்முலா என்னது கான்ஸ்டன்ட் வால்யூமுக்கு ஜஸ்ட்டு பார்க்குறோம், ஃபார்முலா நோட் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதான கான்செப்டாக இருக்கும். மிக்சிங் அப்படின்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 10 kg ஆஃப் வாட்டர் அட்டு 90 டிகிரி, ஒரு 10 கிலோகிராம் ஆஃப் வாட்டர் வந்து இருக்குது. அது 90 டிகிரி செல்சியஸில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது ஒரு டப்பில். அதை என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோகிராம் தண்ணியை வந்து அதில் வந்து ஊற்றுறோம். அது வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 டிகிரி செல்சியஸ்.
ஃபைண்ட் த ஃபைனல் டெம்பரேச்சர் கேட்டிருக்காங்க. அப்போ டிஎஃப் ஃபைனல் டெம்பரேச்சர் கேட்டிருக்காங்க. என்ட்ரோபி ஜென்ரேஷன் டெல்டா எஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, என்ட்ரோபி எப்படி மாறுது, அதாவது ஒரு பிரச்சனை ஒரு ஸ்பான்டைன் நேச்சுரலாக நடக்கிற ப்ராசஸ் இது. குளிரும் தண்ணியில் வந்து ஹாட் வாட்டரை ஊற்றினா கொஞ்சம் சூடாகும், அதுமாதிரி ஹாட் வாட்டரில் கோல்டு வாட்டரை ஊற்றினா கொஞ்சம் கூலாகும். இந்த கான்செப்ட் வச்சு கொஞ்சம் கூல் அந்த ஏறுதாழ்வுகள் ஏற்படுதில்லை அதை கண்டுபிடிக்கணும். அந்த மிக்சஸும் கொடுத்ததுனால அந்த மிக்சிங் ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. M1C1T1 + M2C2C2T2. சி அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட்டு. இது என்னது, வாட்டரை மாற்றி தான் பேசியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் என்னது 4.817 kJ/kg Kelvin. kJ/kg Kelvin. ஸ்பெசிஃபிக் ஹீட்டோட யூனிட் என்னது kJ/kg Kelvin. ஓகே, M1க்கு பதிலாக C1க்கு பதிலாக T1க்கு பதிலாக. ரெண்டாவது என்னது தான் மாஸ் 2 எவ்வளவு 2.5 கிலோகிராமு. C2 வாட்டர் தான், இங்கேயும் வாட்டர் தான் அங்கேயும் வாட்டர் தான். இது ரெண்டுத்தையும் போட்டு ஃபைனல் டெம்பரேச்சர் தெரிஞ்சுது. அதை வச்சு என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், என்ட்ரோபி. இந்த மாதிரி மிக்சிங் கான்செப்ட்டுக்கு என்ட்ரோபி ஃபார்முலா என்ன, ஓகே, நான் டெரிவேஷன் பார்ட்டில் சொல்லியிருக்கணும். நீங்கள் ஜஸ்ட் இந்த சம்முக்கு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. M1C1 ln டெம்பரேச்சர் அட் ஃபைனல், டெம்பரேச்சர் அட் இனிஷியல், டெம்பரேச்சர் அட் ஃபைனல் பை டெம்பரேச்சர் ஃபைண்ட் அவுட். இந்த இந்த டெம்பரேச்சர் அட் ஃபைனல் தான் கண்டுபிடிக்கணும். இது T2. இந்த ரெண்டாவது உள்ள டப்பு எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது டெம்பரேச்சர். ஜஸ்ட் ஃபார்முலா வேல்யூ மட்டும் ப்ளேஸ் பண்ணணும். ஓகே, இப்போ அதே மாதிரி கான்செப்டில் ஒரு சம்பவத்தோட மாஸ் ஆஃப் வாட்டர் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுறாங்க, சர்டன் ஹீட் எக்ஸ்சேஞ்சர், ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் உள்ளக்க வந்து கோல்டு வாட்டர் போய்கிட்டு மேலே தண்ணி ஊற்றணும்னு வச்சுக்கோங்க. சூடு தண்ணி ஊற்றணும்னா மேலே உள்ள சுடுதண்ணியில் உள்ள ஹீட்டை வந்து அந்த உள்ள பைப் வழியாக போயிட்டு இருக்க கோல்டு வாட்டர் என்னாகும், அப்சர்வ் பண்ணும். அப்போ ஒரு இது ஹீட்டை லூஸ் பண்ணுது, இன்னொரு இது என்ன பண்ணுது, அப்சர்வ் பண்ணுது. அப்போ ஹீட் கெயின்டு பை த வாட்டர், ஹீட் கிவன் அவுட் பை கேஸ். அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, கேஸோட சௌரன் பண்ணியிருக்காங்களோ, வாட்டர் பை வச்சு ஹாட் கேஸஸ். ஓகே, அந்த பைப் வழியாக தண்ணி போய்கிட்டு இருக்குது. ஆனால் அது மேலே என்ன பண்ணுறாங்க, சூடான ஸ்டீம் என்ன பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. அப்போது ஹீட் கெயின்டு பை வாட்டர், தண்ணி உள்ளே போய்கிட்டு இருக்குது குளு தண்ணி. அப்போ அது ஹீட்டை வாங்குது. ஓகே, ஹாட் கேஸ் என்ன பண்ணுது, ஹீட்டை கொடுக்குது. அதோட இனிஷியல் அதிகமாக இருக்கும், ஃபைனல் கம்மியாக இருக்கும். தண்ணியோட ஃபைனல் அது கம்மியாக இருக்கும். இப்போ தண்ணியோட இனிஷியல் எடுத்துக்கிடுமே, தண்ணியோட இனிஷியல் வந்து 60 டிகிரி செல்சியஸ் இருக்குது. தண்ணியோட ஃபைனல் கண்டிப்பாக அந்த ஹீட்டை வாங்கினதுனால என்ன ஆயிரும், கூடிரும். விளங்கிட முடியுதா? ஓகே, அதே மாதிரி ஹாட் கேஸோட இனிஷியல் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். ஹாட் கேஸ் எவ்வளோ, சாரி நான் தனியாக எழுதிடுறேன். இது தண்ணீர், இது கேஸு. ஓகே, தண்ணியோட டெம்பரேச்சர் இப்போ ஒரு 50 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹாட் கேஸ் உள்ளே வரும்போது ஒரு 720 டிகிரி செல்சியஸில் ஹாட் கேஸை ஸ்ப்ரே பண்ணுறோம். இதில் இந்த ஹாட் கேஸ் போகிறதுனால தண்ணியோட டெம்பரேச்சர் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ் மாறும். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஆனால் கேஸ் வந்து ஹீட்டை கொடுத்துட்டு இவர் ஹீட்டை வாங்கிட்டார். ஓகே, அப்போ இது என்னென்னு மாறிடும், ஒரு 500ன்னு மாறிடும். இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுருந்தோம்ப்பா. ஓகே, அப்போ கெயின்டு பை ஹாட் வாட்டர் எவ்வளோ கெயின் பண்ணியிருக்கு, கேஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு, அது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். Q = என்னது, Q ஃபார்முலா என்னது, MC∆T. இங்கே என்னது தான் MC∆T, ஒரே ஃபார்முலா தான். ஓகே, M மாஸ் ஆஃப் வாட்டர், இது ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர், இது மாஸ் ஆஃப் கேஸு, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் கேஸ். இது போட்டோன்னா தண்ணியோட இந்த ஃபைனலாக எவ்வளவு இருக்குது பார்த்தீங்களா. நீ டெம்பரேச்சரை கொடுத்து அவனை ஹீட் பண்ணுற, நீ எவ்வளோப்பா இருக்கிற அப்படிங்கிறது கேஸோட டெம்பரேச்சர் தெரிஞ்சு போயிடும். அது தெரிஞ்சதுக்கப்புறம் என்ட்ரோபி ஃபார்முலா இருக்குது. என்ட்ரோபி ஃபார்முலா ஜஸ்ட் வேல்யூ மட்டும் கொடுங்க, முடிஞ்சு. இப்படி கான்செப்ட் ஒரு நீங்கள் படிச்சிங்கனாலே ஈஸியாக இருப்பா. இது கேஸுக்கு தனியாக வாட்டருக்கு தனியாக கண்டுபிடிக்கணும்ப்பா, அதை சொல்லிடலாம். ஓகே, அது வாட்டருக்கு தனியாக கண்டுபிடிக்கணும். ஏன்னா டெம்பரேச்சர் ரெண்டுத்துக்கு தனித்தனி தானே, வாட்டருக்கு தனியாக இருக்குது, கேஸுக்கு தனியாக இருக்குது. அதை மொத்தத்தையும் ஆட் பண்ணனா சேஞ்ச் இன் என்ட்ரோபி தெரிஞ்சிடும், நெட் சேஞ்ச் இன் என்ட்ரோபி. அதே மாதிரி மாஸ் வந்து மினிட்டில் இருக்குது, அதை செகண்டில் மாற்றி செய்யணும். ஏன்னா மாஸோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா 16 kg/s அப்படிங்கிற மாதிரி. அப்போ 90ன்னு கொடுத்துருக்காங்க, 90 m/min 60ஆல் டிவைட் பண்ணிடணும். மித்தபடி CV, LN, T2, TG1 இது கேஸுக்குரியது. அதே மணிக்கு இது என்னது, வாட்டருக்குரியது. அது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. ஓகே, அடுத்தது சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் ஆன் என்ட்ரோபி பிரின்சிபல்ஸ். ஓகே, V1 கொடுத்துருக்காங்க, 12 பார், டெம்பரேச்சரு, ப்ரெஷரு. ஓகே, அதை வச்சு T2 என்ன நொட்டேஷனுங்கிறது தெரியணும். ஃபைனல் டெம்பரேச்சர் கேட்டிருக்காங்க, ஓகே, அது நொட்டேஷன் எழுதுவோமா. ஃபைனல் டெம்பரேச்சர் கேட்டிருக்காங்க T2, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்காங்க, அப்போ Qப்பா. சேஞ்ச் இன் என்ட்ரோபி கேட்டிருக்காங்க, அப்போ DS அல்லது ΔS. இதான் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கணும். ஃபைனல் டெம்பரேச்சர்னா T2, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னா Q தான். சேஞ்ச் இன் என்ட்ரோபி கேட்டிருக்காங்க, அது ΔSன்னு சொல்லலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம், DSன்னு சொல்லலாம். அது தெரிஞ்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், அந்த டேட்டா வச்சு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ரிவர்ஸ்லேருந்து அந்த ப்ராப்ளத்தை செஞ்சால் ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு சேஞ்ச் இன் என்ட்ரோபி எழுதுவோம். T2/T1 இங்கே என்னது, MR/ln P1. அதாவது கான்ஸ்டன்ட் வால்யூம். அதை நான் ஒரு நிமிஷம்
ஒரு நிமிஷம். ப்ரெஷரு, டெம்பரேச்சர். ஓகே, கால்குலேட் தான் இது ஃபைனல் டெம்பரேச்சர் கேட்டிருக்காங்க. அட் த சேம் டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷரும் ஃபால்ஸ் ஆகுது. எவ்வளோ இருந்து 12 பார்லேருந்து if the vessel is cooled ப்ரெஷர் ஃபால்ஸ் டூ. ஓகே, அப்போ ப்ரெஷர் பற்றியும் என்ன பண்ணுறாங்க, ப்ரெஷர் குறையுது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ப்ரெஷர் குறையுது அப்படின்னாலே என்னது நெகட்டிவ். ஓகே, அப்போ இதை ரிலேட் பண்ணுற இந்த டெல்டா எஸ் ஃபார்முலா என்னென்னு பார்க்கணும். இதை ரிலேட் பண்ணுற டெல்டா எஸ் ஃபார்முலா என்னது, இந்த இருக்கா, இதை ரிலேட் பண்ணுற டெல்டா எஸ் ஃபார்முலா என்னென்னு எழுதிக்கணும். ஓகே, எழுதிட்டு இப்போ வந்து இதுலேருந்து எம் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ T2/T1, ஏன்னா இது கான்ஸ்டன்ட் வால்யூம்னு ஒரு வார்த்தையை வந்து சொல்லிட்டாங்க. அந்த ஃபஸ்ட்டு வாரத்தில் என்ன சொல்லிட்டாங்க, ஹேவ் எ ஃபிக்ஸடு வால்யூம்னு சொல்லிட்டாங்க. அப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் T2/T1 = P2/P1. அதுலேருந்து இது போட்டாச்சு. அதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம், Q கண்டுபிடிச்சிடலாமா? அதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம், Q கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? அதுலேருந்து Q கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் என்ன கேட்டிருக்காங்க, அண்ட் த ப்ரெஷர் இஃப் த வெலாசிட்டி இஸ் கூல்டு. என்ட்ரோப்பியை கூல் பண்ணுறாங்க. சரி, அந்த சப்ஸ்டன்ஸை கூல் பண்ணும்போது ப்ரெஷர் என்ன ஆகுதான், ஃபால் ஆகுதான். ஃபஸ்ட்டு 12 பார்னு இருந்தது, இப்போ வந்து என்னதாவது 3.5 மாறுது. ஓகே, இது எப்படி இந்த சம்முக்கு இந்த கொஷின் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடு வால்யூம் அப்படின்னால அந்த கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம யூஸ் பண்ணணும். மீதி டேட்டா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு வச்சு இந்த கான்ஸ்டன்ட் வால்யூம் டைட்டில் நம்ம ஃபஸ்ட் லெசனில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த பாக்ஸு கான்ஸ்டன்ட் வால்யூம் 4 ப்ராசஸ் முக்கியம்ப்பா. கான்ஸ்டன்ட் வால்யூம், கான்ஸ்டன்ட் ப்ரெஷரு, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரு, அடையபேட்டிக் ப்ராசஸ்ஸு, பாலிட்ராபிக் ப்ராசஸ். ஓகே, அந்த 5 ப்ராசஸை நல்ல தெளிவாக தெரிஞ்சுட்டேன்னா டெல்டா யூனா என்ன, கியூனா என்ன, டபிள்யூனா என்ன, டெல்டா ஹெச்னா என்ன, ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சர் ரிலேஷன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிட்டனாலே இந்த சம்மா போட்டுடலாம். ஃபஸ்ட் நமக்கு கான்ஸ்டன்ட் வால்யூம்னு சொல்லிட்டாங்க, அந்த பேஸ் பண்ணி இந்த கான்ஸ்டன்ட் வால்யூம் டெம்பரேச்சர் ரிலேஷன் எழுதியாச்சு. ஓகே, இப்போ இதில் ஏன் நெகட்டிவ் கிடச்சி, நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ் எடுத்தால் ஹீட் இஸ் ரிஜெக்டட் ஃப்ரம் த சிஸ்டத்துலேருந்து என்ன ஆகுது, ஹீட் வெளியே போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் வால்யூமுக்கு என்ட்ரோபி ரிலேஷன் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரும் ப்ரெஷருக்குள்ளே சேஞ்ச் ஆகுது. ஏன்னா இங்கே கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் பற்றி தான் பேசியிருக்காங்க. டெம்பரேச்சர் என்ன ஆகுது, ப்ரெஷர் என்ன ஆகுது, ஃபால்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. டெம்பரேச்சர் என்ன ஆகுது, ஃபால் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபைனல் டெம்பரேச்சர் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபைனல் டெம்பரேச்சர் நான் இந்த ரிலேஷன் வச்சு கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் ப்ரெஷர் ஃபால் ஆகுதுன்னு சொன்னதுனால அந்த ரிலேஷன் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, MCP/Ln T2/T1, MR/Ln P2/P1. புரிஞ்சிச்சா? பார்த்து வச்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்தோம்னா C கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிஃபிக் ஹீட்டு, CV கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்தை வச்சு என்ன கண்டுபிடிச்சிடலாம், கேஸ் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிடலாமா? R is equal to CP/CV. அப்போ 0.416 கிடச்சிருது. ஓகே கிடச்சிருது. அதுலேருந்து என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா மாலிகுலர் வெயிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ R is equal to யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் பை என்னது மாலிகுலர் வெயிட். இப்போ R பாரோட ஃபிக்ஸடான வேல்யூ, இது நிரந்தரமான வேல்யூ தான் 8.314 யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் சொல்கிறோம். 8.314 kJ/mol Kelvin. ஓகே, அதை என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஆரோட வேல்யூ என்னது 0.416 போட்டுக்கலாம். M தெரியாது. இப்போ M இதையும் சால்வ் பண்ணணும், எனக்கு என்ன தெரிஞ்சிடும், M தெரிஞ்சிடும். இதில் கேட்டிருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாலிகுலர் வெயிட்டு கேட்டிருக்காங்க. அடுத்து கீழே உள்ள சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒர்க் டன் கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு என்னென்னா ஐசோதெர்மல் ப்ராசஸில் என்ட்ரோபி ரிலேஷன். அப்போ டெல்டா S = QT முடிஞ்சு. இது கிலோ ஜூலில் இருக்கணும், இது கெல்வினில் இருக்கணும். இது சின்ன சம் ப்ராப்ளம் தான். ஓகே, அடுத்த வீடியோவில் இதோட பார்ட் 2 நான் கண்ட்ரோல் பண்ணுறேன்.